வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆளுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இளநீர் பாயாசம் எப்படி செஞ்சாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 2 இளநீர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூடானதும் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. தண்ணி கலக்காத பால் இது. இந்த பாலை நம்ம நல்லா கொதிக்க விடலாங்க. கொதித்து நம்மளுக்கு நல்லா திக்காக காஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாங்க. பால் நம்மளுக்கு கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேங்க. சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்மளுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாயிட்டே வருது. லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுலாங்க. சுகர் நல்லா கரைஞ்சதும் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இல்லை வீட்டில் இருக்கிற ஏலக்காவை நம்ம நல்லா நசுக்கி இதில் சேர்த்துக்கலாங்க. பால் நல்லுக்கு ஆறி வரட்டும். இன்றைக்கி நான் ஒரு இளநீர் எடுத்துருக்கேங்க. அதனோட மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த இளநீர் தண்ணியை சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு இளநியை சின்ன சின்ன பீசஸ் போட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப குட்டிஸாக நம்ம பீசஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது நம்ம தேங்காய் பால் செய்ய போகிறோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு தேங்காவை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இது துருவின தேங்காய். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதோட கொஞ்சமாக இளநீர் தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த தேங்காய் பாலில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஒரு டைம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு நல்லா திக்கு தேங்காய் பால் தான் தேவை. அதனால நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு சுவையான தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன்ல கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு 10 முந்திரி சின்னதாக பொடியாக நறுக்கி நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இளநீர் பேஸ்ட்டை இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க. இதோட நம்ம துண்டு துண்டாக நறுக்குன இளநியும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம பால் நல்லா திக்காக சூடு பண்ணி ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னே அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான டேஸ்டான இளநீர் பாயாசம் ரெடிங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வின்சி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.